ஹலோ ஆல் வணக்கம் வீராக், வெல்கம் டு த ஷோ. வெல்கம் டு இந்தியா. எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியூ ஹைதராபாத்தில் நடக்குது. ஆர்ஆர் ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க, உள்ள குவாலிஃபையர் தான் ஆடுவாங்க போல தெரியுது. எஸ்ஆர்ஹெச் வந்து ஒன் ஆஃப் த அதர் 2 or 3 டீம்ஸ் தட் ஆர் ஃபைட்டிங் டு கெட் இன் டு த லாஸ்ட் 4. இதை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ், சாரி இனிஷியல் தாட்ஸ் என்ன? இல்ல எஸ்ஆர்ஹெச் நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. இன்னும் அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் எந்த சந்தேகமே கிடையாது. நீங்க உங்க ஆப்பனன்ட்ஸ் எங்க இருக்காங்க, அவங்க வந்து 9 கேட்டு ஜெயிச்சிருக்காங்க, இப்போ இவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா அது இவ்வளவு இதுவா இருக்கேன்னு யோசிப்பீங்க. கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். ஆனா பாத்தீங்கன்னா அகெயின் லாஸ்ட் 2 மேட்சஸ் ஸ்லைட்லி ஸ்லோயர் பிச்சஸ்ல காம்ப்ரிஹென்சிவ்லி பீட்டன். அந்த அன்பார்ச்சுனேட்டா அந்த டாப் 3 அவங்களுக்கு ஃபயர் ஆகல. போலிங் யூனிட்டும் வந்து பெருசா ஃபயர் ஆகல. 2 மேட்ச் 200 மேல அந்த ஸ்லோ பிட்ச்ல கொடுத்துருக்காங்க. மிடில் ஓவர்ஸ்ல சோக் பண்றதுக்கு ஸ்பின்னர்ஸ் இல்லைங்கும் போது கொஞ்சம் ப்ராப்ளம் ஜாஸ்தியா வரும். இப்ப இப்படி யோசிப்பாங்க என்ன பண்றது அப்படின்னு, எந்த மாதிரி ஒரு பிட்ச் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா இட் இஸ் வெரி சிம்பிள். அவங்களோட ஸ்ட்ரென்த் பேட்டிங்கும் போது நல்ல பிளாட் பிட்சா கொடுத்துடணும். அவங்களுக்கும் பேட்டிங் பவர் இருக்கு. நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து எந்த மாதிரி பிச்சு கொடுத்து மடக்கலாம்னு நீங்க யோசிக்க முடியாது. என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, இதுதான் ஹோம்ல. I'm going to prepare a pitch is going to be brilliant. I'm going to score the 20-30 runs more than the par score and then I will try to win ன்னு அவங்க யோசிக்கணும். அதை தான் எடுக்கணுமே ஒழிய அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன இதுவா நான் ஸ்லோவா பிச்சு ப்ரிப்பேர் பண்றான்னா 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. Even though we are reflecting that they are not doing well, but still on any given day they are going to come and swallow you அப்படிங்கும் போது எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இட்ஸ் going to be very very important. இப்ப இங்க 2024ல உங்களுக்கு எப்படி மேட்ச் போயிருக்கு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 277 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணாங்க. 31 ரன்ல தான் டிஃபெண்ட் பண்ணாங்க மும்பையோட. அதுக்கப்புறம் சிஎஸ்கே 165 அடிச்சாங்க. அதை கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணாங்க 19th ஓவர்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன மேட்ச் உங்களுக்கு ஆர்சிபியோட 200 கொடுத்துட்டு அகைன் they lost it comfortably. That is the honesty, to be honest with you. இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சீமர்ஸ் வந்து 20 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுல வந்து இம்பார்ட்டன்ட் இது என்னன்னா, இது ஒரு கிரவுண்ட் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா ஃபாஸ்ட் போலர்ஸுக்கும் ஸ்பின்னர்ஸுக்கும் பெரிய இந்த அட்வான்டேஜ் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் ஸ்பின்னர்ஸ் அது இது 10.31 சீமர்ஸ், ஸ்பின்னர்ஸ் 10.18. அவங்க சீமர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 22.5, ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 21.5. அப்படின்றதுனால நீங்க ஸ்பின் அட்டாக் வைக்கிறதுனால அட்வான்டேஜ் அதெல்லாம் எதுவும் பெருசா கிடையாது உங்களுக்கு. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இதுல நீங்க பிட்ச் பாத்தீங்கன்னா அது ஒரு 190 பிட்ச் தான். எனக்கு தெரிஞ்சு திருப்பி அந்த மாதிரி தான் கொடுக்க போறாங்க. அப்படிங்கும் போது இங்கேயும் ஒரு நல்ல ஒரு செம்ம ஸ்டார்ட் எடுத்த உடனே வந்துடணும், ஒரு 55 ரன் அடிக்கணும். அதுக்கப்புறம் 7 to 10 அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டு 11 to 15 கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணிட்டு 43ல இருந்து 47 கடைசி 5 ஓவர்ல 60 வந்துடும். இப்ப லாஸ்ட் மேட்ச் என்ன ஆயிருக்கு பாருங்க. ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி 61 for 1, இவங்க 62 for 4 விக்கெட்ஸ் விட்டாங்க. 10 ஓவர் முடியும் போது அவங்க 94 for 2, இவங்க 89 for 6 திருப்பி விக்கெட்ஸ் விட்டாங்க 5 behind. 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் அவங்க 142 for 4, இவங்க 132 for 7. அப்படியே 10 ரன் தான் டிஃபரன்ஸ். அவங்களுக்கு விக்கெட் இருந்ததுன்றதுனால 64 for 3, they could score only 39 to end up with that 171, which is 35 runs margin. அது போனதுக்கு காரணமே இந்த பவர் பிளேல அவங்க விட்டா 4 விக்கெட் தான். ஸோ இவங்களோட பிளேயிங்ல அதே மாதிரி கண்ணாப்பெல்லாம் ட்ரை பண்ற மயங்க் அகர்வால் மாதிரி ஒரு பிளேயர் வச்சிருக்கீங்க நீங்க. அன்மோல் பிரீத் சிங் எங்க இருந்து வந்தாருன்னு எனக்கு தெரியல. And I'm not saying that because he failed, I'm saying this. மயங்க் அகர்வால் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் ராகுல் திரிபாட்டி இருக்காருங்கும் போது எங்க இருந்து இந்த அன்மோல் பிரீத் சிங் வந்தாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நல்ல பிளேயரு, இஸ் காட் டொமஸ்டிக் ரெக்கார்ட்ஸ் வெல்ல. போன வருஷமும் சான்ஸ் கொடுத்தாங்க. போன வருஷமா அவர் எதுவும் பெருசா பண்ணல. அபிஷேக் சர்மா ஆட வச்சுட்டு அன்மோல் பிரீத் சிங் ஆட வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு மேட்ச் விக்கெட் கீப்பிங் பண்ணி ஏகப்பட்ட பையெல்லாம் விட்டாரு. உங்களுக்கு நான் இதை சொல்லணும்ன்ற இது கிடையாது, உங்களுக்கு அவ்வளவு ஷார்ட் மெமரி இருக்கும். பட் ஐம் ரீகலெக்டிங் இட் போது எனக்கு அந்த லாஜிக் புரியல. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி போறோம்னா அபிஷேக், ஹெட், மாக்ராம், நிதிஷ் ரெட்டி, கிளாசன், சமாஜ், ஷாபாஸ் அஹமத், கமின்ஸ், உனத்கட், மார்க்கண்டே அண்ட் நட்ராஜன். நான் உனத்கட் ஏன் சொல்றேன்னா அந்த ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் டீம் போது நாங்க ஒரு எடுத்த போது ஹைதராபாத்ல அவருக்கு செம்ம சக்சஸ். ஒரு 5 விக்கெட் எடுத்தாரு, ஒரு ஹேட்ரிக்லாம் வேற எடுத்தாரு. அந்த பிச்சை அவருக்கு சூட் ஆகும். அதனால உனத்கட்டுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல. நல்ல பிளாஸ்டிக் ட்ராக்ஸ்ல இல்ல, இங்க அந்த ஸ்லோயர் டெலிவரிஸ் ஒர்க் அவுட் ஆகும். தென் தேர் இம்பாக்ட்ஸ் மஸ்ட் பி மயங்க் அகர்வால். இப்ப ராஜஸ்தானுக்கு ப்ராப்ளமே கிடையாது. அவங்க they are going to continue with their same playing 11. ஜெய்ஸ்வால், பட்லர், சாம்சன், பராக், ஹெட்மயர், ஜுவல்,
அஸ்வின், ஆவேஷ் கான், போல்ட், சந்தீப் சர்மா, சேல அவங்க பக வந்து இன்னும் 100% ஃபிட் ஆல, பட் he கேன் டேக் த ஃபீல்டுன்றாங்க. அதுதான் இந்த இம்பாக்ட் சப் வந்து எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கு. ஏன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து அப்படியே வெளில ஜாலியா பிக் போட்டுன்னு உக்காந்துருக்கலாம். அதுக்கப்புறம் 4 ஓவர் நீங்க போடலாம். 4 ஓவர் போட்டு ஏதாவது காரணம் சொல்லிட்டு ஓடி போயிடலாம். சோ நீங்க அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கறதுனால நீங்க 3 ஓவர்ல போயிட்டாரு சரி, 3 ஓவர்ல போயிட்டாரு. நஷ்டம் யாருக்கு? நான் கேட்கிற கேள்வி ரொம்ப சிம்பிள். நஷ்டம் யாருக்கு? அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரியான் பராக் மாதிரி ஒரு ஃபீல்டர் வெளில உட்காந்துருக்காரு. கேட்டா இம்பாக்ட்ஸ் அப்படி வி ஆர் பிரிசர்விங் இந்த எனர்ஜி. யோ இருக்கிறதே 40 ஓவர் மேட்ச், நாளைக்கு ஒரு தடவை ஒரு மேட்ச் ஆடுறீங்க, பிரிசர்விங் தேர் எனர்ஜின்றீங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் அலேக்கா தூக்கி போட ஒரு கேட்ச், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டர். வேர் இஸ் திஸ் கோயிங்? அதனாலதான் நான் வந்து you're making lot of cricketers lazy by having this impact sub rule. அது எனக்கு எனர்ஜி பிரிசர்வ் பண்ற ரியான் பராகுக்கு என்னையா எனர்ஜி பிரிசர்வ் பண்ண போறீங்க நீங்க? அதுவும் 20 ஓவர் கிரிக்கெட்ல நீங்க என்னத்த எனர்ஜி பிரிசர்வ் பண்ண போறீங்க? சோ இப்ப இவங்களுக்கு என்னன்னா ஒன் ஆஃப் ரோமான் பவல் ஆர் ஆண்ட்ரி பர்கர் பேஸ்ட் ஆன் த காம்பினேஷன். ஒருவேளை பேட்டிங் வந்து உங்களுக்கு போலர் யூஸ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு பவல் இறக்கி விட்டுருவாங்க, இல்லைன்னா பர்கர். சோ தே லுக் வெரி சாலிட். சரி, நீங்க டாப் 4ன்னு பாத்தீங்கன்னா அகைன் அபிஷேக் எட்டு த்ரெட்டனிங் பார்க்க பயமா இருக்கு, பட் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இறங்கி இருக்கு. மாக்ராம் வந்து பெருசா ஒன்னும் பண்ணல இந்த இதுல, பட் ஸ்டில் பர்சஸ் வித் இன் தே வோன்ட் பிளே கிளென் பிலிப்ஸ். நிதிஷ் ரெட்டி இஸ் a வெரி குட் கிரிக்கெட்டர், அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய்ஸ்வால் ஸ்லோவா ஃபார்ம் போறாரு, பட்லர் எக்ஸ்ட்ராடனரி ஆடுறாரு, சாம்சன் நிறுத்தவே இல்லை, பராக் நல்லா ஆடுறாரு போது டாப் 4 இங்கதான் டெஃபினட்டா இருக்கு எட்ஜ். அதுக்கப்புறம் அந்த 13 to 20 பர்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா கிளாசன் 2-3 மேட்சா குவைட்டா இருக்காரு. இப்ப கண்ணா பண்ணா அவர் ஷஃபில் பண்றாங்க பேட்டிங் ஆடுற. அதுக்கப்புறம் அப்துல் சமாத் கேன் பேட், ஷூர்லி கேன் கிரியேட் அன் இம்பாக்ட். ஷாபாஸ் அஹமத் அகைன் கேன் பேட், ஷூர்லி கேன் கிரியேட் அன் இம்பாக்ட். கொஞ்சம் இவங்க ஹெல்ப்புக்கு வருவாங்க இந்த கமின்ஸ் உனத்கட்ல. ஆனா எக்ஸ்பெக்டட் டு பி மயங்க் அகர்வால். ஒரு என்ன ஸ்பேஸ்ல இருக்காருன்னு தெரியல as an impact கம்மிங் தேர் அண்ட் கிவிங் a bash. இப்ப இங்க பாத்தீங்கன்னா உனக்கு எட்மயர் வந்து கன்சிஸ்டன்டா ஆடிட்டே இருக்காரு இந்த பினிஷர். இது துருஜரோட ஃபார்ம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ஏதாவது பிரச்சனை டக்குன்னு லாஸ்ட் கேம் மாதிரி அவர் முன்னாடி இருக்கலாம். அஸ்வின் கேன் ஆல்சோ பேட். இஃப் ரோமான் பவல் கம்ஸ் திஸ் லுக்ஸ் ஆல்சோ த்ரெட்டனிங். அப்படிங்கும் போது இங்க அவங்க தி பேட் டீப் இங்க பெருசா நான் எட்ஜ் எதுவும் கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 போலர் யாரால போட முடியும்? 32 ரன்ஸ் ஆர் லெஸ். இங்க யார் போட முடியும்? டி நட்ராஜன் போட முடியுமா? போட முடியும். பிரச்சனை என்னன்னா டிஃபிகல்ட் ஃபேசஸ் ஆஃப் தி கேம்ல அவர் போடுறாரு. மயங்க் மார்க்கண்டே பியூட்டிஃபுல்லா போடுறாரு, பட் இஸ் நாட் சம்மன் 32 ஆர் லெஸ். உனத்கட் அகைன் நாட் 32 ஆர் லெஸ். கமின்ஸ் கடைசி 2 மேட்ச் 4 ஓவர்ல 49, 4 ஓவர்ல 55. ஷாமாஸ் அஹமது 4 ஓவர் போடுறதே கிடையாது. அப்படிங்கும் போது இங்க வந்துட்டு போலர்ஸ் யாரு இருக்காங்க அது போடுறதுக்கு? போட்டாரு சென்னை மேட்ச் நல்லா தான் போட்டாரு. கடைசி ஓவர் தான் அடிச்சாங்க பின்னாடி. அதுதான். சோ உங்களுக்கு புவனேஸ்வர் குமார் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது இஸ் வெரி குட். சோ சாரி, நான் வந்துட்டு என்னோட பிளேயிங் லெவன்ல வந்துட்டு புவனேஸ்வர் குமாரை விட்டுட்டேன். எப்படி அந்த பிளைட்ல இருக்கும்போது இது பண்ணேன். சோ உங்களுக்கு நீங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா சாரி மயங்க் அகர்வால் அப்படின்னு சொன்னா மயங்க் அகர்வாலுக்கு இடம் கிடையாது. சோ இட் ஹாஸ் டு பி உங்களுக்கு அந்த சப் பாத்தீங்கன்னா நட்ராஜன் வருவாரு. அந்த மயங்க் அகர்வால் நான் சொன்ன இடத்துக்கு அதையும் நான் இப்பதான் நீங்க புவனேஸ்வர் குமார் நல்ல வேலை சொன்னீங்க. அந்த பிளைட்ல வரும்போது அதை மறந்துட்டேன். சோ இட் ஹாஸ் டு பி புவனேஸ்வர் குமார் இன் அண்ட் நட்ராஜன் அவுட். சோ அத நீங்க பாத்தீங்கன்னா சோ நீங்க புவனேஸ்வர் குமார் இஸ் ஆல்சோ சம்மன் ஹூ ஸ்லோலி போலிங் வெல். நீங்க சொன்ன மாதிரி பவர் பிளேல 3 ஓவர் குவாலிட்டியா போட்டாரு, டெத்ல அடி வாங்கிட்டாரு. பட் இஸ் ஒன் bowler definitely as you say that we can count. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 2 ஸ்பின்னர்ஸும் அன்பார்ச்சுனேட்லி ரோலுக்கு வரல. பட் சந்தீப் சர்மா இஸ் குட் எனஃப், போல்ட் இஸ் குட் எனஃப், ஆவேஷ் கான் நோ. அப்படிங்கும் போது அந்த எட்ஜும் உங்களுக்கு இருக்கு. So Rajasthan, even though they're playing away from home, they proved that they can dominate away from home also. அதனால edge அப்படின்னு பாத்தீங்கன்னா surely in favor of Rajasthan Royals, which is going to be 56-44. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல 2 மேட்ச் தோத்துட்டாங்க, இது ரீக்ரூப்பிங் டைம் சன்ரைசர்ஸ்ன்றீங்களா? ஆமா, சன்ரைசர்ஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடா அதுவும் அவங்களுடைய ஹோம்ல கண்டிப்பா சன்ரைசர்ஸ் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன அதுன்னு ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன. அதான் சொல்றேன், சன்ரைசர்ஸ் இஸ் a குவாலிட்டி டீம். அவங்களோட வீக்னஸ் வித் தி bowling, they are covering it up with the batting. புவனேஸ்வர் குமார் பிக்சர் வரல. நீங்க சொல்ற மாதிரி இந்த மேட்ச் புவனேஸ்வர் குமார் பிக்சர் வந்து கமின்ஸ் இன்னும் அட்டாக்கிங்கா பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவரோ செகண்ட் ஓவரோ கமின்ஸ் போட்டு ஒரு அட்டாக்கிங் மோட்ல போயிட்டு அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல டிஃபென்சிவா போனா they definitely have a chance.
I'm not ruling them out at all. They are a very good side. They deserve to get into playoffs. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்ப வந்து நீங்க கேக்குறீங்க வாட் இஸ் கோயிங் டு பி தி ஃபேண்டசி பிக்ஸ்னு. எனக்கு என்னமோ 10th போல்ட் இங்க எடுப்பேன் நானு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ வில் கோ வித் கிளாசன், அபிஷேக் சர்மா, சாம்சன், டி நட்ராஜன் அண்ட் சந்தீப் சர்மா. அந்த ஒரு 6 ஓவர்ல நீங்க அடிக்க போறீங்க, நிறைய விக்கெட் விழும் அப்படிங்கும் போது போல்ட்டையும் சந்தீப் சர்மாவையும் எடுத்துருங்க. நட்ராஜன் இஸ் someone is going to bowl in the death over, so I'll put my money on him. Samson is in a form of his life, a dangerous Abhishek Sharma. Klassen is due. So என்னோட 6 பிக் பாத்தீங்கன்னா போல்ட், கிளாசன், அபிஷேக் சர்மா, சாம்சன், நட்ராஜன் அண்ட் சந்தீப் சர்மா. இது ஓகேன்னு சொன்னா அந்த 5 முடிச்சு வச்சிருங்க. ஓகே தான், சூப்பர். இந்த பக்கம் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால், பட்லர், சஹால விட முடியாது, சரியா போடுறது இல்லை, கொஞ்சம் அடிக்கிறாரு லாஸ்ட் 2-3 மேட்சஸ், ஃபார்ம் டிப் இருக்கு. பட் இருந்தாலும் சஹலை விட முடியாது, வேற ஆப்போனன்ஸ் எடுத்துருவாங்க, பாயிண்ட் வந்துடும். ஸோ ஜெய்ஸ்வால், பட்லர், சஹல் இந்த பக்கம் விட முடியாத 3 பேர். அந்த பக்கம் நீங்க அபிஷேக் சர்மா, கிளாஸ்ன்னு சொல்லிட்டீங்க. புவனேஸ்வர் குமார் சொல்லலாம்னு தோணுது. லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்தாரு, குரூஷியலா நியூ பால்லையும் நல்லா போட்டாரு. ஸோ புவனேஸ்வர் குமார் நான் இங்க ரெக்கமெண்ட் பண்றேன். உனத்கட் நீங்களே சொல்லியிருக்கீங்க, அவர் ரன் அடி போகும், 50 ரன் போனாலும் 2 விக்கெட் வந்துடும். ஸோ அதனால இவங்க 2 பேரையுமே நான் ரெக்கமெண்ட் பண்றேன் பீடா. ஸோ இதான் என்னோட பிக்ஸ். ஆன் தட் நோட், இந்த மேட்சுக்கு உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? இல்ல நீங்க ஒன்னு சன்ரைசர்ஸ் இஸ் a very quality team, so your pick சன்ரைசர்ஸ். ரெண்டாவது சம்வே அதர் இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் யாராவது ஒருத்தர் உடச்சுதான் ஆகணும். ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படியே இதுவா போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது நீங்க எப்படி என்னதான் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ்னாலும் 14ல ஒரு 3 மேட்ச் தோப்பீங்க. 11 மேட்ச்ங்கிறது ஒரு பயங்கரமான ரெக்கார்டுங்கும் போது அதை உடையணும் சம்வேர் அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்குங்கும் போது no better team than Sunrisers to stop them, particularly playing at home, and their batting lineup, the destructive batting lineup is due to fire என்றதுனால your choice is extremely good. நான் வந்து based on the form guide and the conditions அதை வச்சு சொல்றேன். பட் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு you are giving your assumption அப்படிங்கிறது அதுக்கு more importance on what you are saying. So it is very simple as that. Let us see what Sunrisers got to do to really get them back into contention for top 4. கொஞ்சம் அப்படியே பின்னாடி வர்ற மாதிரி இருக்கு. So it's going to be an important match for them. Royals won't be really bothered if they lose, but they don't want to lose their momentum until we come back and see what exactly happened on this another cracker of a match, and then come and entertain you on yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye bye.